வேஸ்ட்டாக போகிற கிச்சன் வேஸ்டஸ், ரெண்டாவது ஹோட்டலில் மிச்சமாகிற இலை, ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு மிச்சமாகிற ஃபுட் வேஸ்டஸ், இண்டஸ்ட்ரி வேஸ்டேஜஸ். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரூட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம், அது ஒன்றும் இஷ்யூ ஆகுது. இந்த ஹோட்டல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர நம்ம வேஸ்டேஜை மட்டும் ஒரு பாயில் பண்ணி கொடுக்கணும். பண்ணி இயற்கையாகவே வேஸ்டேஜை சாப்பிட்டு தான் அது வளருது. அது காடு அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு டோட்டலாகவே 3 கிலோ கலப்பு தீவனம் கொடுத்தீங்கன்னா 3லேருந்து 5 கிலோ கலப்பு தீவனம் கொடுத்தாலே போதுமானதுங்க. இதே நம்ம வேஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிலோ கொடுக்கணும். என்ன காரணம்னா அதில் பேலன்ஸ்டு ஃபீடு இருக்காது, நியூட்ரியன்ஸ் இருக்காது. இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், கார்போஹைட்ரேட் கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 100 கிலோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 50 கிலோவுக்கு கார்போஹைட்ரேட், அதாவது மக்காச்சோளம் அந்த மாதிரி தானியங்களும், ஒரு 10 கிலோ ப்ரோட்டீனுக்கு சோயா புண்ணாக்கு இல்லைன்னா கடல புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள், ஃபைபர் கண்டென்ட்டுக்கு அரிசி தவிடு, இப்படி ஒவ்வொன்றுக்கு தேவையான தானியங்களை நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க அந்த ஃபீல்டில். பத்தாவது கொஞ்சம் மினரல் மிக்சர்ஸ், லிவர் டானிக்ஸ், கால்சியம், நல்லா போன்ஸ் கிடைக்கிற கால்சியம் டானிக்ஸ், இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபுட் ரெடி ஆயிடுது. இந்த உலகத்திலேயே 2வது அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய இறைச்சி எதுன்னு தெரியுமா? பன்றி இறைச்சி தான். என்னதான் உலகம் முழுக்க மக்கள் இதை விரும்பி சாப்பிட்டாலும் கூட நம்ம ஊர்ல எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கான ஒரு மிகப்பெரிய கிரீன் சிக்னல் கிடையாது. ஏன்னா இந்த பன்னி எங்க மேயுதோ, எதை சாப்பிடுதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் மக்கள் மத்தியத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய பன்றிகள் எந்த விதமான குப்பையையும் சாப்பிட கிடையாது. இன்ஃபேக்ட் அதுங்களுக்குன்னு தனியா ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்களே கொடுக்கப்படுதுன்னா பாருங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த இந்த ரியல் பிக்ஸ் ஃபார்மோட நிறுவனரான விஜயன் அவரோட பண்ணையில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த தீவனமும் உணவும் கொடுக்குறாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. சோ என்ன ஏது அப்படிங்கறத பார்த்து கத்துக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். பொதுவாக பாத்தீங்கன்னா பன்றிக்கு தீவனம் அப்படிங்கிறது யூஸ்வலா பிக் ஃபார்ம்ங்கிறது எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிக் ஃபார்மை பொறுத்தளவுக்கு ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி ஒரு அனிமலை டெவலப் பண்ணுறோம். ஓகே, அதுதான் பிக் ஃபார்முடைய கான்செப்டே அதுதாங்க. அதாவது ப்ரீடிங் செப்பரேட்டு, ஃபேட்னிங் வளர்த்துற குட்டி இப்போ நான் ஒரு 20 கேஜி பிக்லெட்ஸ் ஒரு பக்கம் இருந்து வாங்கிட்டேன்னு வைங்களேன். ஒரு ஃபார்ம்ல இருந்து, நல்ல ஃபார்ம்ல இருந்து ஒரு 20 கேஜி பிக்லெட்ஸ் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இதுலேருந்து அதுக்கு எப்படி ஃபீட் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபுட்டு தான் மெயின். வேஸ்ட் ஃபுட், அதாவது பிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே இது வேஸ்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் தான் இது. அதாவது ஏரியாவில் கிடைக்கிற வேஸ்ட்டாக போகிற கிச்சன் வேஸ்டஸ், ரெண்டாவது ஹோட்டலில் மிச்சமாகிற இலை, ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு மிச்சமாகிற ஃபுட் வேஸ்டஸ், இண்டஸ்ட்ரி வேஸ்டேஜஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேஸ்டேஜை எடுத்து நாம் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெயின் அதுக்கு ஃபுட்டு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் வேஸ்ட் மாதிரி. அதாவது வேஸ்ட் ஃபுட்டை இதை நீங்கள் ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ வேஸ்ட்டாக போகிற ஃபுட்டை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஓகே, அதுதான் பிக் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்னா இதுக்கு பொறுத்து மெயினே இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ், ஹாஸ்டல் வேஸ்டேஜஸ், இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய ஃபுட் வேஸ்டேஜஸ் ஒரு பார்ட்டுக்கு. நீங்கள் இல்லை இது நாங்கள் இந்த வேஸ்டேஜ் போடல, நாங்கள் நியூ ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஃபீடுக்கு போகலாம். கான்சன்ட்ரேஷன் ஃபீடுனா நம்ம சிக்கனுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, பில்லட் ஃபீட்ஸ். அது இப்போ ரெடிமேட் மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் மக்காச்சோளம், கம்பு, ராகி, கோதுமை, இதெல்லாம் ரைஸு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் நியூட்ரியன்ட் எல்லாம் கலந்து அதுக்கு நம்ம ஃபீடாகவும் கொடுத்துக்கலாம். இல்லை சார், எங்களுக்கு வேஸ்ட்டெல்லாம் எங்களால் கலெக்ட் பண்ண முடியாது, அதை வச்சு லேபர்ஸ் எங்களுக்கு ஷார்ட்டேஜு, ஸ்மெல் வரும், எங்களால் அவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கோ3, கோ4 தீவன பயிர் இருக்கு இல்லைங்களா, தீவன பயிர், அதே மாதிரி குதிரை மசால், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்டேஜஸ்ஸு, ஜூஸ் வேஸ்டேஜஸ், ஃப்ரூட்ஸ் வேஸ்டேஜ் கிடைக்குது இல்லைங்களா, ஃப்ரூட் வேஸ்டேஜஸ்ஸு, அது கூட கொஞ்சம் தீவனம் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வேஸ்ட்லாம் நம்ம போடுவோம்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பழம் போடுவோம், அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த வேஸ்ட் இப்போ எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே போடுவோமா, இல்லைனா அதை எதாவது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம்? இல்லை, நீங்கள் ஒன்ஸ் ஒரு பாயில் பண்ணி இந்த ஃப்ரூட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம், அது ஒன்றும் இஷ்யூ ஆகுது. இந்த ஹோட்டல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர நம்ம வேஸ்டேஜை மட்டும் ஒரு பாயில் பண்ணி கொடுக்கணுங்க. ஓகே, லைட்டாக பாயில் பண்ணி ஒரு 50 to 60 டிகிரியில் பாயில் பண்ணி கொடுத்துட்டா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது டீகம்போஸ் ஆகிடும்.
சரி சரி ஓகே. ஸோ யூஸ்வலாக பிகிரிக்கு வந்து அதனுடைய டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சாப்பிட்றதா, அது கழிவுகளை தின்னு வளர்றதா அதோட டிசைனே, அதோட இயற்கையான வடிவமைப்பே அப்படிதாங்க. பன்னி வந்து இயற்கையாகவே வேஸ்டேஜை சாப்பிட்டு தான் வந்து அது வளருது. அது காடு வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆகிறது இல்லைங்க, இது வரைக்கும் அந்த இஷ்யூ ஆகுது. நீங்கள் இன்னும் ஹைஜீனிக்காக நம்ம வளர்த்தணும், ஹைஜீனிக்காக நம்ம பண்ணணும், அதுக்கு எதுவும் லூஸ் மோஷன் ஆகக்கூடாது, சாப்பிட்டதுனால எதுவும் அலர்ஜிஸ் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த வேஸ்ட்லாம் எடுக்கிறோம், அண்ட் இந்த வேஸ்ட்லாம் எடுக்கிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பூச்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஸ்டோரேஜ் வேஸ்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம், நம்ம தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேமிப்பு இருக்கு இல்லையா, அந்த சேமிப்பு வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணணும்? நீங்கள் ஸ்டோரேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஃபீடுன்னா நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மூட்டை மூட்டையாக வாங்கி நம்ம ஒரு ரூமில் போட்டு கொஞ்சம் அந்த எலி இதெல்லாம் போகாமல் கீழே ஒரு ஃப்ளோர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பிகரிக்கு வந்து இந்த கலெக்ட் பண்ணிட்டு வர வேஸ்டேஜ் வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா இன்றைக்கே அதை கொடுத்துடலாம். ஹோட்டல்லேருந்து நம்ம வேஸ்ட் எடுத்துகிட்டு வரோம்னு வைங்களேன், முன்னத்து நாள் வேஸ்டேஜ் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம காலையில் நம்ம வண்டி போகுதுன்னா எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து உடனே அதுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து வைக்கவே கூடாது, வேஸ்ட்டுங்கிறப்போ ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபீடுங்கிறப்போ மினிமம் 1 month ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நாங்கள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து மக்காச்சோளம், சோயா, தவிடு, அந்த நல்ல தவிடு, அரிசி தவிடு, எங்களுக்கு ரைஸ் இதெல்லாம் கிடைக்குது சார், எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்களுக்கு வந்து சிட்டி வந்து பக்கத்தில் இல்லை, நாங்கள் வந்து சிட்டி விட்டு அவுட்ரு வில்லேஜில் இருக்கோம், எங்களுக்கு வந்து இங்கே வேஸ்ட் ஃபுட்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறப்ப நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. நம்ம மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கோ3, கோ4 புல்லு, நம்மக்கிட்ட லோக்கலில் கிடைக்கிற அந்த இலை தலையை, அதாவது இது இருக்கு இல்லைங்களா மல்பெரி பட்டுப்பூ தலை இருக்கு இல்லைங்களா, அதில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டுங்க. அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் பிகரிக்கு. இது வந்து எல்லாமே சாப்பிடும், சைவம் அசைவம் ரெண்டும் சாப்பிடக்கூடியது, இலதலைகளையும் சாப்பிடும். நீங்கள் மீட்டு சிக்கன் வேஸ்டேஜும் கொடுக்கலாம், ஓகே, அதையும் பாயில் பண்ணி கொடுக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு ஹைஜீனிக்காக இருக்காது, நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா நீங்கள் மக்காச்சோளம், அரிசி தவிடு, கொஞ்சம் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பல்வரைசர் மிஷின் வச்சுட்டு அதுலேருந்து அரைச்சி அந்த ஃபீடை கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு அனிமலுக்கு இவ்வளோ கேஜி, அடல்ட்டுனா 3 kg அந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்குங்க. அதாவது இன்கேஸ் அடல்ட் ஒரு பெரிய அடல்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபீட் கொடுக்குறீங்கன்னா 3 kg இனஃப். ஒரு நாளைக்கு டோட்டலாகவே 3 கிலோ கலப்பு தீவனம் கொடுத்தீங்கன்னா 3லேருந்து 5 கிலோ கலப்பு தீவனம் கொடுத்தாலே போதுமானதுங்க. இதே நம்ம வேஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிலோ கொடுக்கணும். என்ன காரணம்னா அதில் வந்து பேலன்ஸ்டு ஃபீடு இருக்காது, நியூட்ரியன்ஸ் இருக்காது. இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும், அதுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், கார்போஹைட்ரேட் கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 100 கிலோ ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோக்கு கார்போஹைட்ரேட், அதாவது மக்காச்சோளம் அந்த மாதிரி தானியங்களும், ஒரு 10 கிலோ ப்ரோட்டீனுக்கு சோயா புண்ணாக்கு இல்லைன்னா கடல புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள், ஃபைபர் கண்டென்ட்டுக்கு வந்து அரிசி தவிடு, இப்படி ஒவ்வொன்றுக்கு தேவையான தானியங்களை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்க அந்த ஃபீல்டில். பத்தாவது கொஞ்சம் மினரல் மிக்சர்ஸ், லிவர் டானிக்ஸ், கால்சியம், நல்ல போன்ஸ் வந்து கிடைக்கிற கால்சியம் டானிக்ஸ், இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுது. சரி சரி. நீங்கள் ஓவரால் காஸ்ட் வந்து நீங்கள் போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபீடு இந்த வேஸ்ட்டு ஃபீடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பண்ணுறதுக்கு இது வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்துக்கலாம், ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். ஓகே. ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ஃபீட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஃபீட் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து வாங்குறது வந்து கம்பெனிலேருந்து நம்ம வாங்கி வச்சுடுறோமா, லைக் குறிப்பிட்டு இதுதான் வாங்கணும்? இல்லை அப்படி இல்லை சார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனிலேருந்து வாங்கணுன்ட்டு கிடையாது. இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மக்காச்சோளம்னா ஒரு 50 டன் 100 டன், சோயானா ஒரு 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 25 டன் 30 டன், ரைஸ் பிராண்டு நம்ம நல் உமி தவிடுனா அவங்க ஒரு 50 டன் 100 டன், அது மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஓவரால் காஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நாம் மினிமமாக பண்ணுற காஸ்ட்டை விட அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும், கம்மியாக தான் ஆகும். ஓகே. ரெண்டாவது இதில் இந்த மெடிசன் ப்ரோபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக்லாம் ஆட் பண்ணுங்க. நீங்கள் என்னதான் இப்போ நம்ம சாப்பிட்றதுலையும் அதுக்கு தேவையான மினரல்ஸ் சேர்த்தணும். அப்போது அந்த ப்ரோபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப முக்கியம். ப்ரோபயோட்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஏதாவது வயிற்றில் ஏதாவது உப்புசம் ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே செரிமான தன்மை இல்லாமல் இருக்கிறது, இது சாப்பிட்ற ஃபீடு வந்து நல்லா டைஜெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் போடுவோம். ஆன்டிபயோட்டிக்ங்கிறப்ப சாப்பிட்ட சாப்பாடுனால ஏதாவது தொந்தரவு வருது, தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு, மோஷன் சாணி நல்லா போகிறதுக்கு, லூஸ் மோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுவோம். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃபீல்ட்லேயே. ஸோ ஃபீல்ட்லேயே ஆட் பண்ணி நம்ம அது கொடுக்குறப்போ மினரல்ஸ் இதெல்லாம் ஃபீல்ட்லேயே ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறப்போ உங்களுக்கு அது வந்து சரிவிகித உணவாக போயிடுது, எந்த ட்ரபிளுமே வராது.
சாணி பார்த்தீங்கன்னா நல்லா மாடு சாணி மாதிரியே நல்லா ரவுண்டாக போடணும். டைஜெக்ஷன் ஆகணும். நீங்கள் கொடுக்குற ஃபீடு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் இந்த ப்ரோபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம விட்டிங்கன்னா அதுலேருந்து அது கூட சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகாமல் அது அப்படியே மோஷன் வழியாக வந்துச்சுன்னா அது எதுவுமே யூஸ் இல்லாமல் போய் அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காது. அசிமுலேஷனே நடக்காது. அப்போ இந்த ப்ரோபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக்லாம் நெசசரியாக நீங்கள் கலக்க வேண்டியது இருக்குது. இதை நாம் தனியாக பண்ணால் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ என்னாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு ஜாஸ்தி, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர டைம் ஜாஸ்தி. அப்போது உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் வந்து நார்மலாக ஒருத்தங்களுக்கு மக்காச்சோளம் ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வரப்போ 22 ரூபா ஆயிரும். இதே பெரிய கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாட்டாக பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸு எஃப்சிஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓவரால் காஸ்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ நம்ம அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலேருந்து கூட டேரெக்டாக வாங்கிக்கலாம். இப்போ பிக்குக்குன்னே நிறையா கம்பெனிஸில் வந்து ஃபீட் தயாரிக்கிறாங்க. எஸ்கேஎம்ல பிகிரி ஃபீட் இருக்குங்க, சிபி ஃபீடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அவங்களும் பிகிரிக்குன்னு தனியாக ஃபீட் கொடுக்குறாங்க. இன்னொன்று அடுத்து காயத்ரி ஃபீடுன்னு ஒன்று இருக்குது, அவங்களும் பிகிரிக்கு தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லாட்டாக வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட ஒரு 10 அனிமல் தான் இருக்குது, நான் எனக்கு அவ்வளோலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நம்மளே ஒரு பல்வரைசர் வாங்கி வச்சுட்டு அளவாக போட்டு அரைச்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மனுஷங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு உணவுல மீதி ஆகக்கூடிய சாப்பாட்டை தான் இந்த பன்றிக்கு உணவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல எந்த அளவுக்கான புரோட்டீன், ஃபேட்டு, மற்ற விதமான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து விஜயன் நம்மளுக்கு இந்த வீடியோ முழுக்க சொல்லி கொடுக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி ஒரு பன்றி பண்ணையை அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பத்தாது. எந்த பிரீடு, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி எல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பன்றி பண்ணைய ஆரம்பிக்க முடியும். அதுக்காகவே நம்ம விஜயன் நம்ம பாஸ்வாலால ஒரு சூப்பரான கோர்ஸை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. சோ இந்த ஒரு கோர்ஸை பார்த்து நீங்க இன்னும் எக்கச்சக்கமான டீடைல்ஸ் உங்களால கத்துக்க முடியும். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பன்றியில வந்து இப்போ நீங்க அதாங்க இப்போ செப்பரேட் பண்ண ப்ரீடிங் அனிமல்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ப்ரோட்டீன் கம்மியா இருந்தாலே போதும். ஓகே, ப்ரீட் பண்ற அனிமல் அதாவது பிரெக்னன்சியா இருக்கிறப்போ ப்ரோட்டீன் லெவல் வந்து 16 to 20 இருந்தாலே போதும். above 16 below 20 அதில் அந்த ஃபீல்டில் வந்து ப்ரோட்டீன் இருந்தால் போதும். இதே க்ரோயர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு above 20 மேலே வந்து நம்மளுக்கு வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்கணும். அப்போ தான் அதுக்குடைய வளர்ச்சி விகிதம் வந்து நல்லாயிருக்கும். க்ரோயர்னு சொல்கிறது, க்ரோயர் அப்படிங்கிறது குட்டி வளர்ச்சி, வளர்கிற குட்டி. ப்ரெக்னன்சின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அனிமல், ப்ரெக்னெண்ட்டாக கன்சீவ் இருக்கிற அனிமலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் ஒரு மீடியமாக இருந்தாலே போதும். ஏன்னா குட்டிகளோட டெவலப்பிங்க்கு மட்டும்தான் அந்த ஃபீடு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரோட்டீன் லெவல் கரெக்டாக இருந்தால் போதும், 16 to 20 இருந்தால் போதும். இதே வந்து உங்களுக்கு வளர்கிற குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே வேணும் ப்ரோட்டீன் லெவல். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன் லெவலில் மெயின்டைன் ஆகி இப்போ ஃபீடினுடைய காஸ்ட்டும் ஃபீடினுடைய ரேட்டும் வேரியேஷன் ஆகும். சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வந்து ஒவ்வொரு பன்றிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான ஊட்டச்சத்து தேவைப்படுது. அதாவது ஃபேட்டனிங்க்கு ஒன்று, அதுக்கப்புறம் க்ரோயருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நீங்கள் வாங்குற ஃபீடு இருக்கு இல்லையா, வாங்குற தீவனம், அந்த தீவனத்தில் வந்து வேறுபாடு இருக்கா? தீவனத்தை வேறுபாடு வந்து க்ரோயர் ஃபினிஷர் வேறு வேறு வெரைட்டி வருது, வேறு வெரைட்டி வருதுங்க. அதாவது ஸ்டார்டர், ஃப்ரீ ஸ்டார்டர், க்ரோயர், ஃபினிஷர், இந்த 4 டைப் இருக்குங்க. க்ரோயர் அப்படிங்கிறது வந்து வளர்கிற குட்டிகளுக்கு கொடுக்குறது. ஸ்டார்டர் அப்படிங்கிறது சின்ன குட்டிக்கு, அதாவது பிக்லெட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீனிங் பண்ண ஸ்டேஜ் ஒரு 40 days, அதாவது நேச்சுரலாக என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு 50 days வந்து பிக்லெட்டை வந்து வீனிங் பண்ணுவோம். பிக்லெட்டை வீனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த வீனிங் பண்ண பிக்லெட்ஸுக்கு கொடுக்குறது வந்து ஸ்டார்டர் ஃபீட். அது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். பாலில் என்ன சத்து இருக்கோ, பாலில் இருக்கிற சத்து அந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த குட்டியினுடைய க்ரோத் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நம்ம எவ்ரிடே வந்து அந்த க்ரோத்தில் வந்து உங்களுக்கு இதாகக்கூடாது, அதாவது ஸ்டன் ஆகக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடு ஃபீடு கொடுக்குற ஃபீல்டில் வந்து தான் அதனுடைய க்ரோத் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகாத மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொண்டு போயிட்டோம்னா க்ரோத் வந்து ஸ்ட்ரக்கே ஆகாது. அதாவது ஃபீடிங் அனிமலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுற அனிமலில் 300 kg ஃபீடு அது கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா 100 kg பாடி வெயிட் அச்சீவ் பண்ணணும். இதுதான் ஃபீடிங் மெத்தடுக்கான ஒரு அதாவது எழுதப்படாத விதின்னு வைங்களேன். 100 கிலோ ஃபீடு சாப்பிடுது, 300 கிலோ ஃபீடு சாப்பிடுது அப்படின்னா 100 கிலோ பாடி வெயிட் வந்துடணும். 1:3 ரேஷியோவில் கண்டிப்பாக வந்துடணும். ஓகே, ஸோ அப்போ தான் ஃபார்மர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், கட்டுப்படியாகும். அப்போ நீங்கள் அந்த 300 கிலோ தீவனம் சாப்பிட வைக்கிறப்போ அதில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், ப்ரோட்டீன் லெவல் கரெக்டாக இருக்கணும். நிறையா இருக்காங்க, அதாவது உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் இப்போது அக்ரி காலேஜில், டிஎன்யூவில், நாமக்கல் வெட்டினரி யூனிவர்சிட்டியில், ஸோ கேரளாவில் வந்து மண்ணுத்தி யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு தனி டிபார்ட்மெண்ட்ஸே இருக்குது. நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகணும், நீங்கள் கேரளாவுக்கு போகாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டு சைடில் டிஎன்யூ இருக்குது, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்குது.
அங்கே நீங்கள் போயிட்டீங்கனாலே ஃபீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களே ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அது எப்படி எந்த அளவுக்கு ஃபீட் ரேஷியோ நம்ம இது பண்ணணுங்கிறத க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறாங்க. அவங்களே ஃபீட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை ரெடி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் தாங்க, நம்ம கற்றுக்கணும். நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏனோ தானோ போனோம்னா அதெல்லாம் சரிப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா நம்மள அதெல்லாம் பேலன்ஸ்டாக கொண்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபீடு வாங்குறோம் இல்லையா, நம்ம நியூட்ரிஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வந்து ஏதாவது எவ்வளோ இன்டர்வல்ஸில் எவ்வளோ ரொட்டீனில் வந்து நம்ம ஃபீட் பண்ணி ஆகும்? ஃபீட் வந்து இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் ஃபீட் கொடுக்கலாங்க. மார்னிங் ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு 11 o'clock ஒரு டைமும், ஈவினிங் ஒரு டைம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அனிமல் வந்து அடல்ட் வந்து ஒரு 5 kg கன்சியூம் பண்ணுதுன்னா நீங்கள் செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். மார்னிங் ஒரு 2.5 kg, ஈவினிங் ஒரு 2.5 kg. ஸோ என்னென்னா வேஸ்டேஜ் ஆகாமல் அது கன்சியூம் பண்ணிக்கும், வேஸ்டேஜ் ஆகாமல் கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ எவ்ரிடே வந்து 2 டைம்ஸ் ஈவனாக சாப்பிட்ற ஃபீடை வந்து 2ஆக பிரித்து கொடுக்குறது பெட்டர். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கேபின் மாதிரி இருக்குது, அது என்னன்னு சொல்லுவீங்க? அது கேஜ். ஒவ்வொரு கேஜ் ஒவ்வொரு இதாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா பண்டிகைகள் இருக்குது. அது எப்படி நம்ம அளவு கணக்கு பண்ணி போடுறது? இல்லை, இப்போ நம்ம ஃபீடு போகிறதுல வந்து அளவு இருக்குங்க. இப்போ அடல்ட்டு கூட வந்து குட்டிக்கு தான் இருக்குது. குட்டிக்கு வந்து பெருசாக ஃபீட் சாப்பிடாது. இப்போ நீங்கள் பார்த்த கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கூட குட்டிக்கு தான் இருக்குது. குட்டி வந்து பெருசாக சாப்பிடாது, இப்போ தான் சாப்பிட்ற ஸ்டேஜ். ஸோ இன்சியலி அது ஒரு நாளைக்கு ஒரு 100 grams தான் கன்சியூம் பண்ணும். ஒரு 10 பிக்லெட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 கிலோ. அடல்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 கிலோ. ஸோ நம்ம 6 கிலோ ஃபீடு போட்டுறோம். ஆவரேஜாக 6 கிலோ போட்டுறோம். குட்டிக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கும், இல்லைன்னா மதர் அனிமல் சாப்பிட்டுக்கும். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நீங்கள் 2.5 to 3 kg கொடுத்தீங்கன்னா போதும். பிக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் மில்கிங்கில் இருக்கிறப்போ சின்ன குட்டி ஒரு 10 days 15 days வரைக்கும் குட்டி சாப்பிடாதப்போ நீங்கள் ஒரு 4 to 5 kg கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் குட்டியும் சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஒரு 40 days எபோவ் 40 daysக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 kg கொடுக்கணும். ஏன்னா அப்போ குட்டிகளும் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1 kg சேர்த்து கொடுக்குறப்போ அந்த குட்டிகளும் உங்களுக்கு வந்து ஃபீட் எடுத்துக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும். அது ஃபீட் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா மில்கை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும், பால் குடிக்கிறது கம்மியாகும். அப்போ மதர் வந்து ஒரு ஸ்டேஜில் வீக் ஆவாங்க. ஒரு 40 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 daysக்கு அப்புறம் வந்து மதர் வீக் ஆயிடும். ஏன்னா மில்க் ஈல்டிங் பண்ணது இல்லைங்களா. ஒரு நாளைக்கு வந்து நம்ம பார்க்குறது தான் பிக்குங்க, மினிமம் வந்து 6 to 7 liters மில்க் வந்து ஒரு பிக்லேருந்து கிடைக்கும் குட்டிகளுக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ml பால் கிடைக்கும். 250 மில்க் வந்து பிக்கிட்டிருந்து கிடைக்குது. அப்போது நீங்கள் 10 குட்டிங்கிறப்போ மினிமம் 2.5 liter பால் மினிமம் அதுலேருந்து சுரக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு அதுலேருந்து ஒரு 600 கிராம்லாம் சுரக்க வச்சோம்னா குட்டி ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வீனிங் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ எந்த அளவுக்கு பிக்கு வந்து சாப்பிடுதோ அந்த அளவுக்கு தான் குட்டிக்கு வந்து பூஸ்டப்பாக வரும். அப்போ தான் பால் கிடைக்கும். ரெண்டாவது ஆடாகட்டும் மாடாகட்டும் வந்து மில்கிங் டைமில் வந்து மதர் வந்து வீக் ஆவாங்க. ஸோ நம்ம மதர் வீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ வந்து ஏதாவது ஒரு தருணத்தில், அதாவது வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபீடை கம்மி பண்ணுவேன், தீவனம் வந்து நான் கம்மி அளவு ஜென்ரலாக ஒன்று வச்சுருப்போம். நமக்கு வந்து உடல் நலம் வந்து சரியில்லாமல் போனால் வந்து நம்ம ஃபீடு கம்மி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி என்னென்னா இப்போ மதர் அனிமலுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, டயரியா வருது, பிக்லெட்ஸுக்கு டயரியா வருது, ஓவர் ஃபீடிங் ஆனாலும் டயரியா வருங்க. ஓகே. ஓரளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்டு வச்சுன்னா என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக லூஸ் மோஷன்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உடனே நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபீடை கம்மி பண்ணிடணும். கழிவுகள்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இது வந்து 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்டோரேஜ் எப்படி, இந்த பராமரிக்கிறது எப்படி? இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேக் மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணால் போதுமா, இல்லை இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு? இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரேக் மாதிரி வச்சாலே போதும், இனஃப். அதில் பெருசாக காற்று உள்ளே போகக்கூடாது, மழை தண்ணி உள்ள சாரல் உள்ளே போகக்கூடாது, சன்லைட் உள்ள டைரெக்டாக படக்கூடாது. எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு ரூம் இருக்கணும், காங்கிரீட் ஒரு நல்ல ரூம் இருக்கணும். அதில் கீழே ஒரு ஃப்ளோரிங், கீழே என்னென்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் பேலன்ஸ்டு ஆகணும், ஹியூமிடிட்டி டெவலப் ஆகக்கூடாது, ஈரம் வரக்கூடாது, உள்ள தண்ணி படக்கூடாது, அதிகமாக காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது, சன்லைட் டைரெக்டாக படக்கூடாதுங்க. வெயிலும் இருக்கக்கூடாது, வெயிலும் படக்கூடாது, ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, காற்றும் உள்ளே போயிட்டு வரக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபீடை கண்டாமினேஷன் பண்ணிடும். நீங்கள் ஈர தண்ணி வாட்டர் ஏதாச்சுன்னா கண்டாமினேஷன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் நல்ல ரூமில். ஏன்னா நீங்கள் காஸ்ட்லியாக நம்ம ஒரு பேக் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1750 வருதுங்க பர் கேஜி, 30 to around 35 rupees பக்கம் வருது. ஸோ நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபீடை வாங்கி வச்சுட்டு ஏன்னா நம்ம போட்டு வச்சோம்னா கண்டாமினேஷன்ஸ் ஆகிடும். அது முக்கியம். கண்டாமினேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூம் கம்பல்சரி அவசியம். ஃபீட் ரூம் எப்படி இப்போ பிராய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் ரூம்னே செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இது. சரி, இப்போ வந்துட்டு எல்லாமே ஓகே, சும்மா ஒரு க்யூரியஸான ஒரு கொஷின் தான். இந்த ஃபீடெல்லாம் நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு எந்த முறையில் வந்து கொடுக்குறோம்? அதுக்குன்னு வந்து இப்படி தான் வந்து
உணவு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது முறை இருக்கா? வண்டியில் தள்ளிட்டு போய் கொடுக்குறோமா இல்லை எப்படி அது? இப்போ நம்ம ஃபார்ம் செட்டப் எப்படின்னா நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்கோம். அதை சென்டரில் ஒரு லேபர் தள்ளிட்டு போவாங்க. எடுத்து டப்பில் எடுத்து ஒரு ஒரு அளவு வச்சுருக்கோம். ஒரு 5 கிலோவுக்கு ஒரு டப்பு வச்சுருக்கோம். படி மாதிரி வச்சுருக்கோம். அது மாதிரி எடுத்து ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு இது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து ஒரு ரேக் மார்க்கெட் இருக்கும். க்ளீனடாக தான் இருக்கும். நீங்கள் எவ்ரிடே வந்து வாஷ் பண்ணப்போ நம்ம உடனே ஃபீட் கொடுக்குறோம். க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கான ஃபீடர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபீடரில் நம்ம போட்டுட்டோம்னா அது சாப்பிட்டுக்கும். சரி. ஃபீடர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் தான் சாப்பிடுவாங்க. மிச்ச நேரமெல்லாம் 24 மணி நேரம், மீதி 23 மணி நேரம் சும்மா தான் இருப்பாங்க. அப்போ டப்புன்னு அடிச்சுட்டு அதெல்லாம் உடச்சிட்றாங்க. அதனால லாங்லி அந்த ஃபீடரெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியறது இல்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளோரிங்லேயே போட்டாச்சுன்னா அதை சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். ட்ரிங்கர் எல்லாமே வாட்டர் மெயின். இப்போ நீங்கள் என்னதான் ஃபீடு கொடுக்குறீங்கனாலும், நம்ம என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் வாட்டர் வந்து ரொம்ப மெயின். வாட்டர் வந்து நீ 100% பியூர் வாட்டர் டைரெக்டாக அது கிடைக்கிற மாதிரி செட் பண்ணணும். நம்ம லைக் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி கட்டி, ஒரு சில பக்கம் வந்து ஒரு சின்ன தொட்டி கட்டிடுவாங்க, அதை தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. இது போய் குடிக்கும், அதுலேயே சிட்டு போட்டுரும், அதுலேயே யூரின் போயிடும். கரெக்டு. ஸோ என்ன இருந்தாலும் 5 அறிவு இருக்க ஜீவன் தானேங்க. ஸோ என்னென்னா நீங்கள் நிப்பிள் சிஸ்டம் பண்ணிட்டீங்க. நம்ம ஃபார்மில் பார்த்துருப்பீங்க நிப்பிள் சிஸ்டம் ட்ரிங்கர் இருக்கும். அது நீங்கள் எல்லா ரூமுக்கும் ஈவனாக ஒரு மினிமம் எப்படின்னா அதுக்கு ஒரு 5:1 ஒரு ஹாலில் விட்டுருக்கீங்கன்னா 5 அனிமலுக்கு ஒரு ட்ரிங்கர் இருந்தால் போதும். 5 அனிமல் ஒரு 10 அனிமல் ரூமில் இருக்குன்னா 2 நிப்பிள் ட்ரிங்கர் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் செப்பரேட் ரூம்னா, இப்போ நம்மளது எல்லாமே செப்பரேட் ரூமில் வந்து அடல்ட்டுக்கு தனியாக மேலே ஒரு ட்ரிங்கரும் பிக்லெட்ஸுக்கு கீழே ஒரு நிப்பிளும் கொடுத்துருப்போம். ஸோ என்னென்னா 100% பியூர் வாட்டர் அதுலேருந்து வரும். நம்ம டேங்க்லேருந்து பியூர் வாட்டர் வரும். ஏன்னா வாட்டரில் தான் வந்து உங்களுக்கு கண்டாமினேஷன்ஸ் எல்லாமே ஆகும். சீக்கிரமாக கண்டாமினேஷன்ஸ் வரும். கரெக்டு. அதனால் சுத்தமான தண்ணி வந்து ரொம்ப மெயின். தண்ணிக்கும் ஏதாவது அளவு இருக்கா? இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்? இல்லை சார், அடல்ட் வந்து இவ்வளோ கொடுக்கணும்னு அளவு கிடையாது. அடல்ட் வந்து மேக்ஸிமம் கிளைமேட் பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து கன்சியூம் ஆகும். நம்மள மாதிரி தாங்க. வெயில் ஜாஸ்தினா தண்ணி அதிகமாக கன்சியூம் ஆகும். மழை காலம் தான் தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஆவரேஜாக ஒரு அடல்ட் வந்து 7 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து 7 லிட்டர் குடிக்கும். கண்டிப்பாக 7 லிட்டர் வாட்டர் குடிக்கும் அடல்ட்டு. 7 லிட்டர் அண்ட் எபோ தான் குடிக்குமே தவிர 7 லிட்டர் கம்மியாலாம் குடிக்காது அடல்ட்டுங்க. பிக்லெட்ஸ் வந்து ஒரு 100 ml 200 ml கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. வெயில் ஜாஸ்தி இருக்குன்னா அது தகுந்த மாதிரி கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம வெதர் மெயின்டைன் பண்ணியும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்ம தான் அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு வீடியோவில் பன்றிகள் எந்த மாதிரியான உணவை சாப்பிடுது, இறைச்சிக்கு வரக்கூடிய பன்றிகளுக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்து உள்ள உணவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி போர்க், அதாவது இந்த பன்றி இறைச்சிக்கான உங்களோட ஐடியாவுமே வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி இந்த பன்றி பண்ணையை நீங்களும் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு கோர்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.